அந்த அடிக்கிற வெக்கைக்கு எப்படி பைப்பை காலையில் திறந்தா சும்மா ஆவியாக பறக்கும். அந்த 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 நிலைமையில் இருக்குது துபாய். ஆனால் நம்ம காலையில் குளிக்கிறதுக்கு விடிய பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைப்போம். ஆனால் அந்த தண்ணியை காலையில் தொட்டு பார்க்கும்போது சூடாகவே இருக்கும். என்னடா நைட்டு பிடிச்ச வச்ச தண்ணி காலையில் தொட்டு பார்க்கும்போது சூடாகவே இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஏசி போட்டிருக்கும், கூலிங்காக இருக்கும், பாத்ரூம் பஸ் ரூம்லான் இருக்கும். அப்போ அந்த தண்ணி ஏன் இப்படி சூடாக இருக்குன்ட்டு டெய்லி நான் பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தண்ணியை. மாறி மாறி ஒருத்தவங்களும் போயிட்டு குளிச்சுட்டு சுமூத்தா இருக்கேன். இந்த நேக்ஸ் அதில் கலந்து குளிச்சிட வேண்டியதே. நல்லா சாப்பிட்டா இருக்குப்பா. இப்படி சூடுது குளிக்கிறது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கடைசியில் போகிற ஒரு ஆள் சுடுதண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் இன்னைக்கு தான் மாட்டினார் ஒரு ஆள். அப்போ கேட்டேன், நான் ஒன்றே ஒன்று தான், நான் தெரியாமல் கொள்ளாமல் அந்த தண்ணி எடுத்து உடம்புல ஊற்றிட்டேன். என்ன சூடு தெரியுமா, தாங்க முடியலை. அவ்வளோ ஒரு வெள்ளாங்க ஆபீஸுக்கு போறோம் குளிக்க. என்ன சூடு, எப்படி இதுல குளிச்சுட்டு போறாங்க இவங்க ஆபீஸுக்கு? நம்ம தான் பிடிச்சி வச்சிருக்கோம். சொர்க்கம் குற்றாலம் கும்பிட்ட சூடு. அப்போதான் கேட்டேன், நீங்கள் எப்படி நான் பிடிச்சி வச்ச தண்ணியிலாம் குளிச்சுட்டு போனேன், நான் எப்படி குளிக்கிறது என்று. இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கேம்ப்லையும் சரி, லேபர் கேம்ப்லையும் சரி, இந்த ஷேரிங் ரூம்லையும் இருக்கிறவங்களும் சரி, இப்படி நடந்திருக்கும். நடந்தவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, டே நான் பிடிச்சி வச்ச தண்ணி எவன்டா குளிச்சது? இந்த சூடுது. ஏன்னா அரிசியை போட்டா சோறு வெந்துரும் போல. நான் இல்ல 2 பேரும் முறை பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமே எவனாச்சும் நான் பிடிச்ச தண்ணியில குளிங்க. எப்படி குளிக்கிறேன்னு